அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு கேது சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கோ அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள இத்தருணத்துல ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இதனால் குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுங்க. அவசரப்பட்டும் தீர விசாரிக்காமலும் தவறான வரன்களை நிச்சயித்து விடும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல நண்பர்களுக்கு உதவ பிறரிடம் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டு என்று இருப்பதே நல்லது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதை விட்டுட்டு பணம் கொடுக்கல் வாங்கல், அதே போல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து, இது மாதிரியான விஷயங்கள்ல தலையிடும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. ராகு உங்களுடைய பதவிக்கு பாதுகாப்பு அளிப்பாருங்க. குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிக மிக அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினர் இடைத்தரகர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது என்பதையும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல வேலை கிடைக்குங்க. அதுவரை பொறுமையாக இருங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு பரிபூரணமான அனுகூலமான நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளையும் முதலீடுகளிலும் ஈடுபடலாங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்துக் கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும்
வாய்ப்பு இருக்குதுங்க. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் இந்த விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதேபோல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு பிரதான அதிகாரி ஆவார் என்பது புராதான ஜோதிட கிரகந்தங்கள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே அவர் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்பதால நீங்கள் பாடுபட்டுதான் நல்ல வாய்ப்புகளை தேடிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது. வருமானத்திற்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினர் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. கட்சியில் செல்வாக்கு குறைய கொடுங்க. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையுங்க. கட்சியிலும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கு. பொது மேடைகள்ல பேசுவதில் நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்து விடாமல் இருப்பது அவசியங்க. பிற கட்சியிலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்குங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தவறான நட்புகளினாலும் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கூடுமான வரையில் மற்ற மாணவ மாணவிகளுடன் அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. குறிப்பா விடுதிகள்ல தங்கி படிக்கும் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வயல் உழைப்பு கடினமாக இருக்கும். இரவு நேர பணிகளின் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. இக்காலகட்டங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கவலை ஏற்படும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால குடும்ப சூழ்நிலை கவலை அளிக்குங்க. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீண் கவலைகள் தேவையற்ற அலைச்சல்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருவொற்றியூர் ஸ்ரீ வடி உடை அம்மன் திருவானை கோவில் ஸ்ரீ அகிலாண்டீஸ்வரி திருக்கோவில் ஆகியவற்றிற்கு சென்று தரிசித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.